க்ரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். A company purchased a second hand plant for ₹30,000. It immediately spent on 5,000. ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் 30,000. ஸோ அதுக்காக ஒரு 5,000 வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. தி பிளான்ட் வாஸ் put to use on 1/1/2010. After having used for 6 years, it was sold 15,000. You are required to prepare plant account for 6 years, providing depreciation 10% on original cost. ஸோ இது வந்து 2010லேருந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ 6 வருஷம் பயன்படுத்தின பிறகு 15,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ்க்கான பிளான்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். 1/1/2010 பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 30,000. ஸோ அதுக்காக ஒரு 5,000 செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 5,000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் நமக்கு 35,000 கிடைக்குது. ஸோ அந்த இயர் எண்டில் நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். டிப்ரிஷியேஷன் 35,000ல் 10% கால்குலேட் பண்ணால் நமக்கு 3,500 ருபீஸ் வருது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுன்றதுனால எல்லா வருஷத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 14,000 வருது. ஸோ அந்த 14,000லேருந்து நம்ம 14,000 வேல்யூவில் ஒரு பிளான்ட்டு நம்ம 15,000க்கு சேல் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு 1,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் பிளான்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள்.